பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு வசனத்தை காண்பிச்சு விரும்புகிறேன். ரோமர் 1 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி 23 வசனம் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். 25 வசனம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். இந்த வசனங்கள் நமக்கு என்ன காண்பிச்சுன்னா, மனுஷன் வந்து தன்னை ஞானி என்று எண்ணி சிருஷ்டிகரை வந்து சேவிக்காம, அதாவது அவர் தொழுது கொள்ளாமல், அவர் வர்ஷிப் பண்ணாமல், அவர் படைச்ச சிருஷ்டியை வந்து அவன் வந்து தொழுது கொள்ளாமல் சேவிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 20 அதிகாரம் 5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தேவன் வந்து ஒரு கட்டளை இருக்கிறார். நீ வானத்திலேயோ பூமியிலையோ சமுத்திரத்திலேயோ இருக்கிற ஒரு கிரீச்சர்ஸ் இமேஜஸ் நீ உண்டாக்காத, சொரூபங்களை உண்டாக்கி அவைகளை நீ சேவிக்க வேண்டாம், நான் வந்து எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு தேவன் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னை ஞானி என்று நீ, நம்ம பார்த்தா ரோமர் 1:22 வசனத்தில் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மனுஷன் தன்னை ஞானி என்று நீ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய இமேஜை வந்து தேவனுடைய ஒரு உருவத்தை வந்து அழிவுள்ள மனுஷனுடைய சொரூபத்தாகவும் மிருகத்தினுடைய சொரூபத்தாகவும் மாற்றிட்டான். அதை வந்து தேவன் வந்து அருவருக்கிறாரு. அப்படி செய்த தேவனுக்கு வந்து அது பிரியமானதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து மனுஷன் வந்து எதெல்லாம் பார்த்து பயந்தானோ, பயந்த காரியங்கள் வந்து எதெல்லாம் அவனை காப்பாற்றிச்சோ அவன் வந்து அதை வந்து தேவனை வழிபடுத்த வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சிட்டுனா அவனை வந்து காப்பாற்றுறது எதுனா, அதில் அந்த ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செடி, அந்த பச்சை, அதெல்லாம் வந்து அவனை வந்து காப்பாற்றும். இந்த மரங்கள் இருந்து இலைகள் வந்து அரைச்சி தேய்ச்சா அந்த விஷம் எடுக்கிற எதுவும் இருந்தாலும் அது வந்து அவனை காப்பாற்றும். அவன் உடனே அதை வந்து கடவுளாக பார்த்தாங்க. இது விஷம் உள்ளதையும் கடவுளாக பார்த்தா, அவனை காப்பாற்றுறதையும் கடவுளாக பார்த்தா. இந்த விலங்குகளில் வந்து இந்த உயரமான இதையும் அவனோட பலமான இதையும் அவன் கடவுளாக பார்த்தா. ஏன்னா அவனோட இது பலம் மிஞ்சினதாக இருக்கோ, அது அவனுக்கு பயம் உண்டாக்கதாக இருக்கோ, அதை வந்து அவன் கடவுளை பார்த்து அதை சேவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சங்கீதம் 78:58 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைச்சு வந்து அதை வந்து மனுஷனுக்கு கண்ட்ரோல் கொடுக்காரு. எல்லாத்தையும் படைத்து மனுஷனுக்கு கண்ட்ரோல் கொடுக்குறாரு. ஆனால் மனுஷன் வந்து அதை புரியாமல் அதை வந்து கடவுள் நினைச்சு சேவிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். எல்லாத்தையும் மரம், செடி, கொடி, மிருகங்கள் எல்லாவற்றையும், வானத்தில் பறக்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் வந்து அவனுக்கு காலுக்கு கீழே வந்து கொடுத்தார். ஆனால் அவன் வந்து அதுங்களை வணங்க தொடங்கினான். அதை படித்து அவன் கையில் ஒப்புவித்து கொடுத்த தேவனை வணங்காமல் அவன் வந்து பறக்கிறவைகள், ஊறுகிறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் அவனுக்கு தோணுது. மரம், இந்த கல், இந்த பாறைகள், அதெல்லாம் அவனுக்கு எது பயம் உண்டாக்குதோ அதை வந்து அவன் கடவுளை வழிபட தொடங்கிட்டான். இது வந்து ஏசப்பாக்கு வந்து பிரியமில்லாத காரியம் ஏசப்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெளிப்படுதல் 22 அதிகாரம் 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் வந்து ஒரு தூதனை வழிபட போகும்போது அவருடைய காலை விழுந்து அவர் வந்து வழிபட போகும்போது அவர் சொல்வார், நீ என்ன சேவிக்காத, நான் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான், நீ வந்து தேவனையே சேவிக்கணும், அவர் மட்டும் தான் நீ ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு தூதன் சொல்வார். அது மட்டும் இல்லை, யார்கிட்ட ஜெபம் பண்ணலாம்னா யோவான் 14:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் ஏசப்பா சொல்றாங்க. நீங்கள் மத்தேயு 6:9 பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், பரமண்டலத்தில் இருக்கிற பரமபிதாவே அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணும் இருக்கு. அது மட்டும் இல்லை, ரோமர் 8:26-27 பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து நம்ம பலவீனங்களை அறிந்து நமக்காக அவர் வாக்குக்கடங்காக பெருமையோட வேண்டுதல் பண்ணுகிறாருன்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, 1 தீமோத்தேயு 2:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு, ஏசப்பா மட்டும் தான் நமக்கான மத்தியஸ்தர், அவர் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. வேற யாருமே மத்தியஸ்தர் கிடையாது. அதனால நம்ம வந்து ஜெபம் பண்றது வேற ஒரு புனிதர் மூலமாவோ இல்லை அவங்க மூலமா ஜெபம் பண்ணா ஜெபம் சீக்கிரம் கேட்கப்படும் அப்படிலாம் இல்லை. ஏசப்பாவின் நாமத்தினால பிதாவின் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை வந்து ஆவியானவர் வந்து நமக்கு தெரியாத காரியங்களை நமக்கு வந்து ஜெபத்தில் அவர் வந்து வெளிப்படுத்தி இதை கேளு அப்படி கேளுன்னு சொல்லி நம்ம வழி நடத்துவார். அதனால ஜெபத்தை தேவன் இடத்துல ஏசப்பாவின் நாமத்தினால நம்ம ஆவியானோட பலத்தினால பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஏசப்பா சொல்றாங்க, நீ வந்து ஏதாவது வேண்டாத சொரூபங்கள் அப்படிலாம் வணங்கிட்டு இருக்காது, நான் வந்து என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் வந்து எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு வந்து தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசப்பா வந்து மனுஷனை வந்து படைச்சது வந்து அவர் ஆராதிக்க, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் இருக்கு. எனக்காக படைச்ச ஜனங்க வேற கல் மண் அதெல்லாம் ஆராதிக்கிறது எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பாவங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் இதயத்தில் கிரியை செய்யட்டும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.